கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இது ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். எப்பொழுதும் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். இதை விட மேல நிறைய இடம் இருக்குது. ஆனா இந்த இடமே நமக்கு ரொம்ப பெருசு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. சாதாரணமாவே கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர்களா? கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறாரா? நம்மளை பொறுத்தவரைக்கும் கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு முன்பாக இருக்கிறார். நாம போய் முழங்கால் படியிடும் போது கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார். நம்ம என்ன சொல்றோம்? ஜெபம் பண்ணும் போது கண்ணை மூடின ஒரு ஒளி வந்துச்சு, ஆண்டவர் வந்தார். சில நேரத்தில் என்ன சொல்றோம்? நான் ஆலயத்துக்கு போனேன், அங்கே ஆவியில நிரம்பும் போது தேவன் எனக்கு முன்பாக வந்தார். கர்த்தர் வந்தாருங்கிறது நமக்கு என்னைக்கோ நடக்கிற ஒரு சம்பவம். ஆனா கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது முடியுமா? இன்னைக்கு பிராக்டிக்கலா கேட்டு பாருங்க. நான் சொல்றது உலக பிரகாரமா ஒரு பிராக்டிக்கலா கேட்டு பாருங்க. கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நம்ம சொல்ற மிக முக்கியமான விஷயம், இன்னைக்கு இருக்கிற பிஸியான வாழ்க்கையில எப்படிங்க முடியும்? அப்போ வீட்டில் வேலை பார்த்துட்டு ஊழியத்தை செய்வது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம்தான். அதுல மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு வீட்டு வேலை செய்யறதே எல்லாருக்கும் கஷ்டமா இருக்குன்றாங்க, இதுல ஊழியமும் செய்யணும், இன்னும் கஷ்டம். அப்படி இருக்கும்போது சங்கீதக்காரர் சொல்றான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஏன் நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம என்ன சொல்றோம்? ரொம்ப பிஸி, வேலை ரொம்ப டைட்டு, நோ சான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்க, தாவீதுக்கு என்பது ஒரு ராஜாவாக இருக்கிறார். தாவீது ராஜாவாக இருக்கிறார். அவர் ஒன்றும் சும்மா இருந்திருக்கவே முடியாது. ஒரு யுத்தம் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு அவர் தான் போய் போடணும் சண்டை. யோவாபும் அவரும் தான் போகணும். இந்த காலத்து மாதிரி இராணுவம் தனியாக சண்டை போடும், ராஜா தனியாக ஊரில் இருப்பாருலாம் கிடையாது. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. போய் சண்டை ராஜா போடும். யோவாபு சொல்லி அனுப்புறாரு, தண்ணீர் உள்ள பட்டணங்களை நான் பிடித்தேன், என் பேர் விளங்காதபடிக்கு நீர் பட்டணங்களை பிடியும். உடனே இவர் புறப்பட்டு போறாரு, போய் சண்டை போடுறாரு. அம்மோன் புத்திரரோட போய் சீயோன் கோட்டையை பிடிக்கிறாரு. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ யுத்த பிரியனுங்கிறாரு, உன் கை ரத்தத்தால் இருக்குதுங்கிறாரு. அவ்வளோ சண்டை போடுறாரு தாவீது. இது பத்தாததுக்கு ஒரு நாட்டை நிர்வகிக்கணும். வெறும் சண்டை போட்டா பத்தாது, ஒரு நாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் என்ன செய்யணும். இதுக்கு நடுவுல தான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.